வியாபாரம் சொல்றான், ஒருத்த மட்டும் இல்லை. ஆனா எல்லாத்தையும் கவர்ச்சிகரமான விளம்பரங்களை போட்டு 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 மக்களை மூல செலவு பண்ணி யாரும் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ அப்படின்னு சொல்லி நம்ம பாமர மக்களை பயங்கரமா ஏமாத்துறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போ, உடம்பு தெரியலன்னு உன் டெஸ்டியை கட்டிடுவான், இந்த டெஸ்ட் எடு அந்த டெஸ்ட் எடு. நம்ம தமிழ்நாட்டில் கலாச்சாரத்தில் ஒன்றும் குறைச்சல் கிடையாது, எல்லா மதமும் சம்மதம். ஆமாம், தீபாவளி ஆகட்டும், பொங்கல் ஆகட்டும், பக்ரீத் ஆகட்டும், ரம்ஜான் ஆகட்டும், கிறிஸ்மஸ் ஆகட்டும், எல்லா பண்டிகையும் ஒரே பண்டிகை தான் நம்ம இந்து கலாச்சாரத்தில். ஆனால் இந்த நாட்கிழமைகள்லாம் மத சார்பற்றவங்க கும்பிட்றாங்களோ இல்லையோ, இந்த காட்சி விளம்பரங்களை அடிக்கிறாங்க பாருங்க. இந்த டிவிலாம் விளம்பரம் வசந்தர்கோ, நாங்கள் இத்தனை வருஷமா இருக்கிறோம், அது பேனர் கம்பெனி வசந்தர்கோ, அவனே கடுமையான விளம்பரங்களை கொடுக்குறான். டிவி ஏசி எல்லாம் வாங்க, இது வாங்கினா இது ஃப்ரீ, அது வாங்கினா அது ஃப்ரீன்னு சொல்லி அவன் கொடுக்குறான். அதே மாதிரி எல்லா கம்பெனியும் அந்த காலத்தில் விஜிபி இருந்தது, விஜிபி கூட இவ்வளவு அளவுக்கு ஹைலைட் பண்ணல. ஆமா, சென்னை மொபைல்ஸ் வந்துச்சு, சென்னை போன்ஸ் இது வந்துச்சு, ரிலையன்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் வந்துச்சு, இப்படி பல வெளிநாட்டு நிறுவனங்கள்லாம் இருக்கு. அவங்கெல்லாம் ஆடு கொடுக்கல, ரிலையன்ஸ்லாம் கூட 1-2 கொடுக்குறாங்க. இவங்க தான் ஆடு அதிகம், இந்த தள்ளுபடி அந்த தள்ளுபடின்னு கொடுக்குறாங்க. அதே பாணியை கடைபிடிக்கிறாங்க நம்ம ரத்னா ஃபேன் ஹவுஸ். 3 ஏசி வாங்கினா 1 ஏசி ஃப்ரீ, 2 ஏசி வாங்கினா 1 ஏசி ஃப்ரீ, இப்படின்ற கலாச்சாரத்தை அவங்களும் பிரம்மாண்டமான விளம்பரங்களை கொடுக்குறாங்க. அதே விளம்பரத்தை பயன்படுத்தி தங்க மயிலுக்கு வாங்க, தங்க நகையை வாங்க, 10,000 நகை வாங்கினா 1,500 நகை ஃப்ரீ, 5,000 நகை வாங்கினா 1,400 நகை ஃப்ரீ, இப்படின்னு அவங்க ஒரு கவர்ச்சிகரமான விளம்பரங்கள். இந்த நகை வியாபாரிங்க பூரா தங்க மயிலுன்னு மட்டும் சொல்லக்கூடாது, எல்லாம் ஜிஆர்டியா இருக்கட்டும், லலிதாவா இருக்கட்டும், எல்லா பிரபல நகை கடைங்க வியாபாரிங்க எல்லாமே, கேரளா ஜுவல்லரியா இருக்கட்டும், மலபாரா இருக்கட்டும், எல்லாமே கவர்ச்சிகர விளம்பரமா கொடுத்து மக்களை இழுக்கிறாங்க. ஆமா, நம்ம ஜனங்க பதார்த்தத்துக்கு வாங்க போனா தக்காளி எப்படி இருக்குது, கத்திரிக்காய் எப்படி இருக்குது, தேங்காய் எப்படி இருக்குது, இதுக்கு இவ்வளவு விலை அதுக்கு இவ்வளவு விலைன்னு சொல்றவங்க இந்த தள்ளுபடின்னு சொன்னதுமே போய் விழுந்துடுறாங்க. பிரபல சரணா ஸ்டோர்ஸ், ஐயோ அவன் அடிக்கிற விளம்பரங்க, அவன் பண்ற கூத்தெல்லாம் பெரிய கூத்து, அங்கதான் ஜனங்கள்லாம் போய் உழுது. இப்படி ஒரு கவர்ச்சிகரமான விளம்பரங்களை போட்டு இன்னும் இப்போ ஆடி பிறந்தா ஆடி தள்ளுபடி அப்படி ஒன்று வரும். இந்த ஜெயச்சந்திரன் பாருங்க, 1+2 1 வாங்கினா 2 ஃப்ரீ, 1 புடவை வாங்கினா 2 புடவை ஃப்ரீ. மேலே பாருங்க, 2,850 ரூபா புடவை வாங்கினாதான் 2 புடவை ஃப்ரீ, 580 ரூபாய் 750 ரூபாய் இருந்தாதான் 3 ஜீன்ஸ் பேண்ட் ஃப்ரீ. ஆனால் தள்ளுபடி 1 வாங்கினா 2 இலவசம் அப்படின்னு கவர்ச்சிகரமான நடிகர்களை வச்சு விளம்பரங்களை பூஸ்ட் பண்றான். அதே பாணியில நகை துணி வியாபாரி மட்டும் இல்ல, நகை வியாபாரி மட்டும் இல்ல, வீட்டு உபயோகத்துக்கு பண்றோம் பாருங்க சிமெண்ட், அவன் கூட ஆடு போடுறான். அவன் தரமான சிமெண்ட், எங்க சிமெண்ட் கட்டுங்கன்னு சொல்றான், அவன் தள்ளுபடி சொல்ல. ஆனா அந்த செராமிக்ஸுங்க கம்பெனிக்காரங்க இருக்காங்க பாருங்க, லட்சுமி செராமிக்ஸ், கேஜிஎல் செராமிக்ஸ், டைல்ஸ், அரவிந்த் செராமிக்ஸ், இப்படின்ற 5 டைல்ஸ், அரவிந்த் செராமிக்ஸ், அவங்க ஒரு 30 வருஷம் பேனர் கம்பெனி. ஆமா, 5 டைல்ஸ் தெரியாத தமிழ்நாட்டில் மற்ற ஸ்டேட்ல இல்லாதவங்க யாருமே கிடையாது. ஒரு 30 வருஷமா தொழில் பண்றாங்க.
இப்ப சமீபத்தில் வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க பிராண்டை நிறுத்தத்துக்காக 30% டிஸ்கவுண்ட்னு சொல்றாங்க, எல்லாமே சொல்றாங்க. ரைட், ஓகே. ஆனா இவன் அதுக்கு மேல ஒரு படி, 100 பேருக்கு 1 லட்சம், 1 கோடி ஃப்ரீ ஜாக்பாட், இப்படி ஒரு விளம்பரத்தை கொடுத்து அந்த டைல்ஸ் மேஸ்திரிங்க, பில்டர்ஸுங்க எல்லாரையும் கவர் பண்றதுக்கு அவன் ஒரு யூகத்தை எடுக்கிறான். ஆனா அவனுக்கு செலவு பண்ற விளம்பர காசு இருக்கு பார்த்தீங்களா, டிவியில விளம்பரம், பேப்பர்ல விளம்பரம், நடிகர் சினிமா நடிகருக்கு கொடுக்க வேண்டிய, அவர் நடிக்கிறாரு, சினிமாவில் நடிக்கிறவர் எவ்வளவு வாங்குறாரோ அதுல ஆட்ல வந்து பலமா வாங்குவாங்க. ஆமா, அதெல்லாம் வந்து இப்படிலாம் நடிகர்களை விளம்பரம் படுத்தி இந்த மாதிரி வந்து 100 பேருக்கு 1 லட்சம் ரூபாய் வீதம் 1 கோடி ரூபாய் கொடுக்க போறாராம். இந்த 1 கோடி ரூபாய் கொடுக்கறதுன்னு சொல்லி விளம்பரம் பட்டத்துக்கு 50-70 லட்சம் செலவாகும். இந்த துட்டெல்லாம் எங்க கொடுக்க, யார்கிட்ட மேல விடும்? டைல்ஸ் கேபிட்டல் அந்த பொருள் மேலதான் விடும். ஆமா, ஸ்கொயர் ஃபீட் 40 ரூபா, 54 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டு, 30% டிஸ்கவுண்ட்டு, 40 ரூபா. 40 ரூபாயிலையும் தரமான பொருள் இது. ஆனா உண்மையான அதனுடைய விலை 25 ரூபா தான் இருக்கும், 30 ரூபா தான் இருக்கும். 55 ரூபான்னு போட்டு ஒட்டி அதுல -30% போட்டு இப்படிலாம் ஜனங்களை ஏமாத்துறாங்க. ஜனங்களை எல்லாம் ஏமாத்துறாங்க. யாரும் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ அப்படின்னு சொல்லி நம்ம பாமர மக்களை பயங்கரமா ஏமாத்துறாங்க. ஒரு அறை விட்டா ஒரு அறை ஃப்ரீன்ற காலகட்டம் வந்தா கூட வந்துடும். அதனால நுகர்வோருங்க வந்து வாங்குறவங்க அந்த பொருளுடைய தரத்தை பாருங்க, ஆடம்பரமான விளம்பரத்தை பார்க்காதீங்க. சிறுவ நீங்க சேர்க்கிற பணம்லாம் மொத்தமா அடிச்சுட்டு போயிடுவாருங்க. எல்லாம் புடவை விற்கிறவங்க வந்து வைர வியாபாரி, தங்க வியாபாரி, எல்லாமே பகல் கொள்ளக்காரனுங்க. மக்கள் துட்டை கொள்ளடிக்கிறதுல ஒரு பக்கம் அரசாங்கம் கொள்ளடிக்குது, ஜிஎஸ்டி வரி போட்டு, சேல் டாக்ஸ், ஜிஎஸ்டி அதெல்லாம் போட்டு ஒரு பக்கம் அரசாங்கம் முழுசா மனுஷன்ல உருவுறான். ஒவ்வொரு மனுஷன் தலைமையிலையும் எத்தனையோ லட்சம் கணக்காரனா இந்திய அரசாங்கம் நம்மளெல்லாம் அடமானம் வச்சுட்டாங்க. இன்னும் நம்ம கையெழுத்து போடல, ஆனா நம்ம தலைமையில கடங்குது, நம்ம தலைமையில கடங்குது. அது இந்திய அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்கு. உலக வங்கியில அங்கெல்லாம் வச்சு வாங்கிட்டாங்க. நம்ம வாங்கினாக்கா சிபில் போ, 1 ரூபா ஊத்தா டிவி ஊத்துறான், 1 ரூபா ஊத்தா ஏசி ஊத்துறான். ஆனா நீ அத்தோடு நீ செத்த. இந்த நேரத்துக்கு சுகத்துக்கு போ, 1 ரூபா கட்டி நீ டிவி எல்லாம் வாங்கிடுற, நீ கையெழுத்து போட்டுற, உங்க கதை முடிஞ்சு போச்சு. ஆதார தட்டினாலே நீ எந்தெந்த பேங்க்ல கடன் வச்சுக்கிற ஏதுன்ற டீட்டெயில் எல்லாம் இன்னைக்கு வந்துடும். அப்பாவி பொதுமக்கள் ஏமாறுறாங்க. சம்மர் சீசனு அங்கங்க ஏசி வாங்கணும் கொள்ளணும்னு போய் வாங்கி கரண்ட் பில்லு ஒரு பக்கம் அதிகமாகும், பெரிய கடன்காரனாவீங்க. நீங்க கடன் பட்டாலும் பரவாயில்ல, எனக்கு சுகம் கிடைச்சா போதுன்னா அதனுடைய தரத்தை பார்த்து வாங்குங்க. ஏசி நல்ல கம்பெனியா, நமக்கு 1 ரூபா கொடுத்து ஏசி கொடுக்குறான்னா இந்த நிலைமை நம்ம எவ்வளவு கடன்காரனா ஆகிறதுல திங்க் பண்ணி கணக்கு போட்டு வேலை செய்யுங்க. வருங்க காலத்துல வந்து ஸ்கூல் திறக்க போறாங்க, அவங்க கல்வி கொள்ளையில பெருசா அடிப்பாங்க. இந்த தனியார் பள்ளிகள்லாம் லட்சக்கணக்கில் பீஸ் போடுவாங்க. ட்ரெஸ்ஸுக்கு இவ்வளோ கட்டணும்னுவாங்க, சாக்ஸுக்கு இவ்வளோ கட்டணும்னுவாங்க, லேஸுக்கு இவ்வளோ கட்டணும்னுவாங்க, புக்ஸுக்கு இவ்வளோ கட்டணும்னுவாங்க, ஸ்கூல் பஸ்ஸுக்கு இவ்வளோ கட்டணும்னுவாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய பட்ஜெட்டு, அட்டை பட்ஜெட் இருக்குது. மே ஜூன்லாம் இப்பவே எல்லா ஸ்கூல்லையும் வாங்க ஆரம்பிச்சுட்டான். அதனால நாடே சுரண்டுது மக்களை, எல்லா வியாபாரியும் சுரண்டான், ஒருத்தம் மட்டும் இல்லை, எல்லாம் சுரண்டான். எல்லாத்தையும் விட நீ ஹாஸ்பிட்டலுக்கு போ, உடம்பு சரியில்லைன்னு உன் ஜட்டியை கட்டிடுவான், இந்த டெஸ்ட் எடு அந்த டெஸ்ட் எடு, இதை பாரு அதை பாருன்னு சொல்லி உன்னை உருவிடுவான். சாதாரண ஜுரம், சாதாரண லூஸ் மோஷனு, அதுக்கு போனா நீ காலி. ஆக மொத்தத்துல ஹாஸ்பிட்டலுக்கு போனா காலி, ஃபுட்டு வாங்க போனா அங்க காலி, டிவி வாங்க போனா அங்க காலி, துணி எடுக்க போனா அங்க காலி, நகை வாங்க போனா அங்க காலி. ஆனா எல்லாத்தையும் கவர்ச்சிகரமான விளம்பரங்களை போட்டு 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 மக்களை மூல செலவு பண்ணி எல்லாம் பண்ணிடுறாங்க.
இனி வருங்காலத்துல மக்கள் சிந்தியுங்க, சிந்திச்சு செயல்படுங்க. நீங்களும் நலமா இருப்பீங்க, உங்க குடும்பமும் நல்லமா இருக்கும். எல்லா பொருளும் வாங்கி நல்லா அனுபவிங்க. திங்க் பண்ணி யோசனை பண்ணி எந்த காரியத்தை செயல்பட்டா மக்கள் நல்லா இருப்பீங்க. மக்களை ஏமாத்துறவங்க எல்லாம் முட்டாள் ஆயிடுவான். அதுக்கு தயாராகுங்க. பொதுமக்களே ஏமாறாதீங்க, தயாராகுங்க.